சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. 2வது வாட்டி பார்க்குறேன் நான். ஆமாம், சான்ஸே இல்லை. சும்மா தலை வேற லெவல். தலைன்னு சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஏகே சார் வேற லெவல் ஆக்டிங், ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் அந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க. இன்ச் பை இன்ச் வேற லெவல். அஜித் சார் ஆக்டிங் வேற லெவல். அதான் சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. அவரோட அந்த இதுக்கு அவருக்குன்னு தனி ஸ்டைல் இருக்கு. சூப்பராக இருக்கு, சான்ஸே கிடையாது. ஐயோ, தேட்டர் கூஸ் பம்ப்ஸ் தான் வேற லெவல், தெரிச்சிருச்சு. சான்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல அது அந்த டைலாக் வரும்ன்ட்டு. வேற லெவல் தேட்டர், ஹோல் தேட்டர் பிளாக். நான் படம் நல்லா இருந்துச்சுண்ணா. படம் கதைலாம் அவ்வளோ பெருசாக அதுவும் இல்லைண்ணா. படம் ஃபுல்லாக வந்துட்டு பாட்டு அந்த வைப் மெட்டீரியல் தானே. ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கலாம். நான் படம் ஃபுல்லாக வேர்த்து இருக்கு பார்த்தீங்களா, எல்லாருக்கும் வேர்த்துச்சு. டான்ஸ் ஆடிட்டே இருந்தோம். பறக்க விட்டான் முன்னாடி பறக்க விட்டாங்க, எல்லாமே பறக்குது. தலைக்காக ஒரு 10 தடவை கூட வந்து நான் பார்ப்பேன். அவள் தானா தலை தானே. தலைக்கு வந்து விடாமுயற்சி இல்லண்ணா அப்படி இல்லைண்ணா. பியூர் வைப்னா, பியூர் வைப்னா படம். எத்தனை டைம் வேணா வந்து பார்க்கலாம். விடாமுயற்சி ஏன் போச்சுன்னு இப்போ தெரியுது. ஜிவி ஹைப் பண்ணால்தான் விடாமுயற்சி போச்சு. விடாமுயற்சி நல்ல படம் தான், ஆனா ஜிவி மாதிரி வராது. அர்ஜுன் தாஸ்லாம் வேற மாதிரி நான் வைப் மெட்டீரியலா இருக்கான். அந்த ஆளு ஆடிக்கினே இருக்கான் படம் ஃபுல்லா. ஒரு கேரக்டர் புதுசா இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு கேரக்டர், பார்க்காத கேரக்டர், டிஃபரெண்டா நடிச்சிருக்காரு. அஜித்துக்கு ஈக்குவலா அர்ஜுன் தாஸ் கொடுத்துருக்காரு. வில்லனை வந்து அர்ஜுன் தாஸ் ஈக்குவலா தான் நல்ல கேரக்டர் தான் பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்பாயிலர் உள்ள ஒண்ணு இருக்கு, நீங்க படம் பார்த்தா தெரியும். அர்ஜுன் தாஸை பத்தி நாங்க இப்ப எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டோம். நிறைய கேமியோ இருக்கு, நிறைய அதெல்லாம் இவன் வந்து அஜித் ஃபேனு, நான் விஜய் ஃபேனு வரும்ல, அந்த மாதிரி தான். எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது. அதெல்லாம் மெச்சூர் ஃபேன்ஸ் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஒன்னா இருந்தா வேற மாதிரி பண்ணலாம். அடுத்து என் தலைவன் வராரு, ரெட்ரோ வராரு, அதுக்கும் வருவோம். தமிழ் சினிமாவை சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்தது, சூப்பரா செம்ம என்ஜாய்மெண்டா இருந்தது. நல்லா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. நல்லா இருந்தது, நல்லா இறங்கி பண்ணியிருக்காரு எல்லாமே. படம் எல்லாம் மியூசிக் சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. தேவையான இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, என்டர்டைன்மெண்டா. ஒரு 2 ஹவர் நல்லா தான் இருக்கு. இது வரைக்கும் அவர் படத்துல வந்தது இல்லை, இப்போ புதுசா இருக்கு இது பார்க்கறதுக்கு. அது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, தேவையான இடத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவர் வில்லன் கேரக்டரு இருக்காரு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் கூட நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் இது கொடுத்த ஸ்கோப் இது வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இதில் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு, அவங்களோட போர்ஷன் தனியாக இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க கூட ஃபேமிலியாக இருக்கும், நல்லா இருக்கு. அவங்க 2 பேரும் பேர் நல்லா இருக்கு. வரண்ணா, தேங்க்ஸ். அதான் ப்ரோ, அங்கே சொன்ன மாதிரி தான் எல்லா படத்துலையும் ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இருப்பாங்க. இந்த படத்தில் மட்டும் நிறைய மியூசிக் டைரக்டர் இருந்தாங்க. ஃபுல்லாக பாட்டு ரெஃபரன்ஸ் தான் இருந்திருக்கு இந்த படத்தில். நிறையா கூஸ் பம்ஸ் மூமெண்ட் நிறைய கொடுத்துட்டாங்க. அதனால திகட்டுற மாதிரி இருக்குது நிறையா. ஸோ ஆதிக்க ரவிச்சந்திரன் படம்னாலே ரொம்ப கூஃபியாக தான் இருக்கும் எப்போவுமே. மார்க் ஆண்டனியாக இருக்கட்டும், ட்ரிபிள் ஏவாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படமும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் இருந்துச்சு. மூவின்னு பார்த்தா ஓகேவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம், அவ்வளோதான். யார்? அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நிறையா காமிச்சிருக்காங்க, அவரோட ஸ்க்ரீன் டைம் நிறையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு டைலாக் பேசினாரு, ஐ எம் வெயிட்டிங்னு. ஓகே ஓகே. ஒரே ஒரு தடவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட, அவ்வளோதான். சூப்பராக இருக்கா? யாருக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு தெரியலையே. எனக்கு கதையே இல்லை. ஒரு லைன் சொல்லுங்க பார்க்கலாம். கதை எதுவும் இல்லை ஏங்க. இப்படிலாம் பார்த்தா கதைன்னு சொன்னால் எப்படி? கதைனா ஏதாச்சும் இருக்கணும்ல, ஒன்றுமே இல்லை, ஒரு சிங்கிள் லைன் கூட இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட் அடிச்சு பார்க்கலாம் கொஞ்ச நேரம், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ரெஃபரன்சஸ் நல்லா இருந்துச்சு, அதுதான் வைபாக இருந்துச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. எயிட் சீக்வென்ஸ் எல்லா படம் மாதிரியும் தான் இருந்துச்சு. அவருக்கு அது செட் ஆகாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் லுக் worst ever look. Might be 7. படம் செம்மையாக இருந்ததுண்ணா. ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டு இந்த படம். ரீமேக் சாங் ஆல்ரெடி ஆதிக் படத்தில் நிறைய வந்திருக்கு, இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டடாக ஆலுமா டோலுமா போட்டாங்க, அது பயங்கரமாக அந்த படத்தில். விஜய் டைலாக் அஜித் டைலாக்னு பார்க்கல, படமே செம்மையாக இருந்தது. எல்லாமே ஏகே ஃபேன்ஸ்க்கான ட்ரீட் தான். மியூசிக்கும் நல்லா இருக்கணும். அதில் நிறைய இருக்கிறது வந்து இதுதான், ரீமேக் சாங்ஸ் தான் வந்து ரொம்ப பிச் ஆகுது.
அர்ஜுன் தாஸ் ஆக்டிங்கும் செம்மையாக இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படமே சூப்பராக இருக்கு. த்ரிஷா ஆக்டிங் நல்லா இருக்கு. போன படத்தில் ஃபுல் எஃபர்ட்டாக இருந்தது. இந்த படம் ஃபுல்லாகவே ஏகேக்கான படம், ஏகே ஃபேன்ஸ்க்கான படமாக இருக்கு. ஒஸ்ட்டு சும்மா ஒன்றுமே இல்லை, கதை குப்பை படம்.